ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்ஸுடைய படிக்கும் ஆர்வத்தை அவங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா செவுத்தில் அவங்களுக்கு தோன்றப்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் பெரியவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கோவப்படுவோம், ஓகேங்களா? அது இயல்பு தான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கோவப்படுறதை விட குழந்தைங்களுக்கு அதை எழுதி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு சின்ன ஒரு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எழுதக்கூடாது, எழுதுறதுனால நம்ம பெயிண்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா, வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறோம், ஒயிட் வாஷ் பண்ணுறோம், அது எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறோம், இப்படி அவங்க எழுதும் பொழுது அது எவ்வளோ ஃபால்ட் ஆகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பொலைட்டாக அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக குழந்தைங்க புரிஞ்சுக்கோங்க. யாதின் சங்கர் செல்லம், என்ன எழுதிட்டு இருக்கீங்க? அவ்வா, ஓகே. அது கொஞ்சம் கரெக்டாக அங்கே பாருங்க, மேலே நான் எப்படி இருக்கணும் அதை பார்த்து எழுதிக்கோங்க, சரியா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடு இந்த மாதிரி குழந்தைங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அழுக்காகுது, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை, அந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும் தான். அது கஷ்டப்பட்டு சுண்ணாம்பு அடிச்சிட்ருக்கேன், நமக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பட் ஆனால் இருந்தாலுமே குழந்தைங்களுடைய ஸ்டடியில் இருக்கக்கூடிய ஆர்வத்தை நம்ம மோட்டிவேட் பண்ணணும். இதை கொஞ்சம் அவங்களுக்கு செவுத்தில் எழுதக்கூடாது, ப்ராப்பராக பேப்பர், நோட்டு, ஸ்லேட்ஸ் இதில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக சொல்லி புரிய வைங்க, ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முடிஞ்சால் உங்களுடைய வீட்டில் ஒன் ஆஃப் த பார்ட் ஏரியாவை சூஸ் பண்ணி வாலில் பிளாக் கலர், ஓகேங்களா, போர்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதை பெயிண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு தினமும் ப்ராக்டிஸ் கொடுங்க. அவங்க கண்ணு முன்னாடி இந்த மாதிரி படிக்கிறதுக்கான எல்லா டேட்டாஸுமே விசிபிளாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கான படிப்பில் ஆர்வம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கும்பொழுது அவங்க கண்ணில் படுற மாதிரி இந்த மாதிரி எழுதி வச்சுட்டோம் அப்படின்னா தினமுமே பார்க்கும்பொழுது அவங்க மனசுக்குள்ளே ஒரு ரீகால் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப யூசேஜாக இருக்கும். யாதின் சங்கர், வெரி குட் செல்லம், எவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கீங்க நீங்கள். பட் ஆனால் இந்த மாதிரி செவுத்தில் எழுதக்கூடாது, சரியா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சுண்ணாம்பு அடிக்கிறோம் நம்ம வீட்டுக்கு. உங்களுக்கு ஸ்லேட் பென்சில் இருக்கு, நோட்டு, பேப்பர், பென்சில் இருக்கு, அதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? ஓகே செல்லம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் நம்ம ஒரு 2-3 டைம்ஸ் அவங்களுக்கு அகைன் ரிமைண்டர் பண்ணிகிட்டே இருக்கணும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களுமே உங்கள் வீட்டு செல்ல குட்டிகளோட படிப்புக்காக, சரிங்களா, அவங்களுடைய அறிவுத்திறன் வளர்ச்சிக்காக தினமுமே அவங்க கூட நீங்களுமே மினிமம் ஒரு 1 hour கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் நமக்குமே குழந்தைங்க அவங்களுடைய நாலேஜ் எந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, நாம் எப்படி அதை சரி பண்ணணும், சப்போஸ் கம்மியாக இருக்காங்க, நாலேஜ் அவங்களுக்கு இன்னுமே தேவைப்படுது அப்படின்னா அது நாம் எப்படி சரி செய்யலாம், அதுக்கு வேறு என்ன வழி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு டைமிங்னா அந்த ஒரு 1 hour தான், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், மனுஷங்களுக்கு, ஹியூமன் பீயிங்ஸ்க்கு லைஃப்பில் எப்பொழுதுமே கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி, கல்வி தான், ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சரியாக நம்ம கொடுக்கணும். யாதின் சங்கர், ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லுங்க. பாய். பாய்.
சரண் சங்கர் உனக்கே பாய் சொல்லிக்கிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி செவுத்துல கிறுக்கி வைக்கிறாங்க இல்லையா, அதாவது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் ப்ராப்பராக லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ராயிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் ட்ரா பண்ணுவாங்க, எழுதுவாங்க. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எத்தனை வயசு ஆனாலும் அவங்க அப்போது அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் கோல்டன் மெமரியாக இருக்கும். ஓகேங்களா? நமக்கும் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் யாதின் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எழுதிட்டுருக்கான்ட்டு. दाल बनाता है और रोज दाल बनता है। मेरे को ये कैसे यार बैठता का लाइट वाला ऐसे इतना का लाइट वाला वेट सी வெரி குட் செல்லா, சூப்பராக எழுதியிருக்கீங்க. அண்ணா கிளாப் பண்ணுமா. அப்படில வெச்சதா சுத்தோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம்? படிக்க போகிறோம்.